நேர்களை வணக்கம். நான் குமார் சொல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. அன்புமணி ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் இன்று காலை சந்தித்துக் கொண்டு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாமக அன்புமணி அதிமுக பாஜக அணியில சேருவார்ன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ரொம்ப நாட்களாக இது நடக்கிற விஷயம் தான். பட் எதிர்பார்த்த விஷயம் தான். அது இன்னைக்கு நடந்திருக்கு. குறிப்பாக அமித்ஷா திருச்சிக்கு வந்துட்டு போன பிறகு வேலுமணி அவரை போய் சந்திச்சாரு. சந்திச்ச போது அமித்ஷா சொன்ன விஷயம் என்ன, நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன, நீங்க எங்களுடைய சம்மதம் இல்லாம யாரும், நாங்க தான் கூட்டணியில சேர்ற கட்சிகளை முடிவு பண்ணணும், நீங்க பொதுக்குழு தீர்மானம் வேற போட்டிருக்கீங்க, அதனால கூட்டணியை வலுப்படுத்துற வேலையை பாருங்க, நீங்க வலுப்படுத்தலைன்னா நாங்க இறங்கி வலுப்படுத்த வேண்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லவே தான் இம்மிடியேட்டா அமித்ஷாவே அன்புமணி அவர்களுக்கு போன் பண்ணி இது மாதிரி நீங்க உடனே போயிட்டு எடப்பாடியை சந்திச்சு கூட்டணியை முடிவு பண்ணுங்க, இனிமேலும் டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லவே தான் இந்த உடனே இன்னைக்கு காலையிலேயே போய் அவர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டா கூட சீட்டு விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாதனால ஒரு ஓவராலா பிராட் பேஸ்டா கூட்டணி அமைஞ்சிருக்குன்ற லெவல்ல தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் பாஜகவுடைய ஃபைனலைஸ் ஆகாதனால பாமகவுடைய அவங்க ஃபைனலைஸ் பண்ண முடியாத லெவல்ல இருக்காங்க. ஸோ கூட்டணி பாஜக பாமக அன்புமணி அதிமுக பாஜக அணியில் இருக்குன்றது உறுதியா இருக்கு. இன்னும் பரதரா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்ல சீட்டு போன்ற விஷயங்கள்ல முடிவு செய்யப்படும். இன்னொரு விஷயம் இதுல எந்த பாமக இணைஞ்சிருக்கு? அன்புமணி தான் உண்மையான பாமகவா? இதுக்கு ராமதாஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அன்புமணி உண்மையான பாமகன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ராமதாஸை கேட்டா தான் தான் உண்மையான பாமகன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் வந்த போது அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அவர்கள்ட்ட இருக்கிற ஆவணங்கள், தேர்தல் கமிஷன் இருக்கிற ஆவணங்கள் என்னன்னா அன்புமணியை பொதுக்குழு தலைவராக தேர்ந்தெடுத்த விஷயங்கள் தான் அவங்க கிட்ட ஆவணங்களா இருக்கு. அதனால அவங்க அன்புமணியை தலைவர்னு சொல்லிட்டு மாம்பழ சின்னம் அவருக்குன்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது தேர்தல் டெல்லி ஹைகோர்ட்ல விஷயம் கேஸ் போன போது தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாங்க, எங்க வீட்டுல இருக்க ஆவணங்கள் படி சொன்னேன், உங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருந்தா நீங்க சிவில் சூட்டை தீர்மானிச்சுக்கோங்க, சிவில் சூட்டை போயிட்டு நீங்க தீர்மானிச்சுக்கோங்க, நீங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா இருக்கிறதுனால நாங்க உங்க விதிகளுக்குள்ள புரிந்து எந்த முடிவு பண்ண முடியாது, நீங்க பல கோட் பண்ற பல விதிகளை குறித்து நாங்கள்லாம் எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாது, நீங்க சிவில் கோர்ட்ல போய் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இப்ப சிவில் கோர்ட்ல போய் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் இப்ப ராமதாஸ் அன்புமணிக்கு நடுவில் பிளவு இன்னும் பெருசாகிட்டே போறதே தவிர அது நெருங்கின பாடல, அது தீர்ற மாதிரியான ஒரு அறிகுறியே தெரியல. இன்ஃபேக்ட் ராமதாஸ் ஒருபடி மேல போயிட்டு அவர் மகளை செயல் தலைவர் அனௌன்ஸ் பண்ணி தனியா பொதுக்குழு நடத்தி அன்புமணி நீக்கத்தெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு அன்புமணிக்கும் இந்த பார்ட்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில எனக்கும் அன்புமணிக்கும் மகன் தந்தை உறவையே அவர் கேள்விக்குறியாக்கிட்டு அவர் இருக்காரு. ஆனா அன்புமணி என்ன நினைக்கிறாரு, கட்சி தன் பின்னாடி இருக்கு, இளைஞர்கள் தன் பின்னாடி இருக்காங்க, அதனால தனக்குதான் செல்வாக்கு இருக்கு, வாக்கு வங்கியில தனக்கு தான் பலம் இருக்குன்னு அவர் நினைக்கிறார். ஆக்சுவலா இப்ப அதிமுகவும் பாமகவும் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. கிரவுண்ட் லெவல்ல இந்த கூட்டணி எப்படிங்க சார் இருக்கு? ஒரு வலுவான கூட்டணியா இருக்குமா? உதவுமா வெற்றிக்கு? அதாவது போன எலெக்ஷனை வச்சுதான் அதை நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக பாமக 3 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்பதான் அதிமுக 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்து நம்ம பார்த்தோம். நம்ம அது கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்த தேர்தல், அப்ப வன்னியர்கள் பாமகவை சேர்ந்த வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஓட்டு போட்டாங்க. மத்திய வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்கள்ல 77 தொகுதிகள் இருக்கு. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இதெல்லாம் பாமக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாவட்டங்கள். இதுல 77 தொகுதிகள் இருக்கு. 77 தொகுதிகள்ல அதிமுக 12 இடங்கள்ல போட்டி போட்டு 11 இடங்கள்ல அவங்க வின் பண்ணாங்க. அப்போ கம்ப்ளீட்டா பாமகவோட ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அதே சமயம் 6 இடத்துலயே 7 இடத்துலயே போட்டி போட்ட பாமக மயிலம் என்ற ஒரு தொகுதியில மட்டும்தான் வின் பண்ணாங்க. அப்போ அதிமுகவுடைய ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதனால பாமக போய் அதிமுகவில் சேர்ந்ததுனால போன எலெக்ஷனோட அனுபவத்தை சொல்லும் போது கண்டிப்பாக இது அதிமுகவுக்கு லாபமா இருக்குமே தவிர பாமகவுக்கு லாபமா இருக்குமா? எஸ்பெஷலி பாமக பிரிஞ்சிருக்கும் போது பாமகவோட ஓட்டு ஒட்டுமொத்தமா அங்க வராத போது மயிலத்துல ஒரே தொகுதி வென்ற மயிலத்துல கூட பாமக தோற்றுருமான்னு தான் சந்தேகப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதிமுக விட்டு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது பாமகவுக்கு அதிமுக விட்டு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமே. இந்த சில காலத்துக்கு முன்பாடி பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் முன் வச்சு பேசியிருந்தாங்க. இந்த கருத்துக்கள் எதுவும் இந்த கூட்டணியில ஏதாவது ஒரு விவாதத்தை கொண்டு வருமா? இல்ல, இந்த அதிகாரத்தில் பங்குன்ற விஷயங்கள் அவங்க அதிமுக அதுக்கு கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளல.
அப்ப இந்த விஷயத்த வந்து இந்த கூட்டணிக்கு நாங்க உள்ள வரோன்றத வந்து அந்த அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை வந்து எப்படி அவங்க வந்து அதிமுக வந்து இதை கன்வின்ஸ் பண்ணாங்க பாமகன்றது முக்கியமான விஷயம். அப்ப அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு அதிமுக அப்பதான் அதனாலதான் பாமக உள்ள சேர்ந்தாங்களா? அப்ப அதிகாரத்தில் பங்குன்னு இத்தனை நாள் குரல் கொடுத்திருந்தாரு, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா அன்புமணி குரல் கொடுத்திருந்தாரு, அந்த குரலுக்கு எல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? அதெல்லாம் ஒத்துட்டாங்களா அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வியில வருது. அப்போ பாமகவுக்கு ஏதோ ஒரு பிரஷர் வந்திருக்கு பாஜக. அதனாலதான் இம்மீடியட்டா போய் எடப்பாடியை அவர் பார்த்திருக்காரு. எடப்பாடியை போய் பார்த்துட்டு கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிருக்காரு. அப்போ அவருக்கு இடங்களும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியில் பங்குன்றதும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகாத போது அவர் எப்படி சேர்ந்தார்ன்றத வந்து அவர் தான் சொல்லணும். அவர் யாராவது பத்திரிகை நிருபர்களை பார்க்கும்போது நம்ம அவர்கிட்ட கேட்கணும், என்னங்க ஆட்சியில் பங்குன்றதை வந்து கொள்கை அளவில் ஒத்துட்டாங்களா அதிமுக அப்படின்னு. இழுபறியான ஒரு நிலைமை வரும்போது கூட்டணி ஆட்சின்றது தவிர்க்க முடியாது. அதனால அதிமுக அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஏதோ ஆட்சிக்கு தனித்தே ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி வந்து அப்போ வந்து ஏதாவது மெஜாரிட்டி வந்து கூட ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னு பாமக நினைக்கிறான்றது தெரியல. சோ அதுலயே ஆட்சியில் பங்குன்றதுல 2 விதமான கருத்து இருக்கு. ஒண்ணு வந்து தெலுங்கு தேசம் மாடல், ஆந்திரா மாடல். தெலுங்கு தேசம் மெஜாரிட்டி இருக்கு. ஆனா பாஜகவுக்கும் ஜனசேனாக்கும் பங்கு கொடுத்திருக்கு ஆட்சியில. அப்ப இங்கேயும் அதே மாதிரி அதிமுக தனித்தே மெஜாரிட்டி வந்தா கூட பாஜகவுக்கும் பாமகவுக்கும் பங்கு தரணுமா வேண்டாமா? பாஜகவுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்க தனித்தே ஆட்சி மெஜாரிட்டி வந்தீங்கன்னா கூட அதிமுக அது வருதா இல்லையான்னு தெரியாது, வந்தா நீங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு தரணும் அப்படின்றதான் பாஜகவுடைய கோரிக்கையா இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கோரிக்கையோட தான் வந்து பாமக இருக்காங்கிறத பாமக தான் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா ஏன் அப்படி சொல்றோம்னா, பாஜக திருப்பி திருப்பி என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்களே தவிர அதிமுக ஆட்சின்னு ஒரு இடத்துல சொல்றது இல்லை. ஈவன் நேத்து வந்து அமித்ஷாவும் அப்படிதான் சொல்லிட்டு போறாரு. ஆனா அதிமுக கேட்டா அதிமுக ஆட்சி தனித்தே ஆட்சி அமைக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒத்துக்கிறதா இல்லையான்றதுல சைலண்டா இருக்காங்க. அதிமுக சைலண்டா இருக்காங்க. ஏன்னா அதை பத்தின பேச்சுக்கள் இன்னும் கூட்டணியில ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துருமோன்ட்டு எல்லாருமே அடக்கி வாசிக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. சோ இந்த சூழல்ல அன்புமணிக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கு? அன்புமணி ராஜ்யசபா கேட்பாரா? அதெல்லாம் கூட இருக்கு. அன்புமணி ராஜ்யசபா கேட்டா போன தடவை ராஜ்யசபா விட்டு கொடுத்துட்டாங்க. எத்தனை தடவை ராஜ்யசபா விட்டு கொடுக்க முடியும்? ராஜ்யசபா கொடுக்க முடியுமா முடியாதா போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அன்புமணி வந்து அவருக்கே அவரோட ராஜ்யசபா டேர்ம் முடியறதுனால அவருக்கே கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு எப்படி மறுபடியும் அவரே அதிமுகவே மறுபடியும் அவருக்கு எப்படி கொடுப்பாங்க? சோ அதனால வந்து அதனால வந்து கூட்டணி இப்ப ஒத்துட்டு இருக்காங்க. பாஜகவுடைய பிரஷர்னால அன்புமணி அந்த விஷயத்தை ஒத்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் பல விஷயங்கள் செட்டில் ஆகாத இருக்கு. இடங்கள் செட்டில் ஆகாத இருக்கு. அதிகாரத்தில் பங்கு செட்டில் ஆகாத இருக்கு. கூட்டணி ஆட்சியா செட்டில் ஆகாத இருக்கு. ராஜ்யசபாவா செட்டில் ஆகாத இருக்கு. பல விஷயங்கள் செட்டில் ஆகாத இருக்கு. டி.வி. சண்முகம் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க இருப்பதாக சில செய்திகள்லாம் வெளியாகுது. அப்படி ஒரு சந்திப்பு நடந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சார், ராமதாசும் அன்புமணியும் கிட்டத்தட்ட பொதுக்குழு தனித்தனி பொதுக்குழு நடத்தி நாங்க தான் கட்சின்னு சொல்லி அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பர்சனலா வந்து பலவிதமான ஒரு பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல்கள்லாம் நடந்து அவங்க தனியாவே ஸ்ரீகாந்தியை வந்து செயல் தலைவரா போட்டு டாக்டர் ராமதாஸ் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்றது அடிப்படையான விஷயம். சோ இதுக்கப்புறம் வந்து அன்புமணி இருக்கிற கூட்டணியில போய் வந்து பாமக இணைந்து ராமதாஸ் தலைமையில் இருக்கிற பாமக இணைந்து வேலை செய்யுமான்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மீறி போவாங்க, பாஜக ஒன்றுபடுத்தும், அதிமுக ஒன்றுபடுத்தும், நம்ம பிரிஞ்சிருந்தா வந்து திமுகவுக்கு தான் லாபம், பிரிஞ்சிருந்தா உங்க ஓட்டும் பிரியும், நீங்க எதிர்பார்க்கிற சீட்டு கூட்டணிக்கு தலைமை தாக்குற அதிமுக உங்களுக்கு கொடுக்காது, அதனால நீங்க சேர்ந்தாதான் உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது இந்த பிராடர் சென்ஸ்ல வந்து பாமக தொண்டர்கள் அதை விரும்புவாங்க, சேர்றதை விரும்புவாங்க. ஆனால் ராமதாஸ் விரும்புவாரா? அவர் இதுவரையும் எடுத்துக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டாண்டுமே அன்புமணி விட்டு விலகிற ஸ்டாண்டா தான் இருக்கே தவிர சேர்ற ஸ்டாண்டா இல்ல. அதுக்கு ஆதரவான குரல் கொடுக்கிற ஒரு ஸ்டாண்டா இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க வந்து இதா இருக்கு. அவர் ஏன் வந்து கடைசியா ஒரு ராமதாஸ் வந்து அன்புமணி இருக்கிற இடத்திலே பாஜகவுடைய வற்புறுத்தல் காரணமா போவாரு, இல்ல அதிமுக வற்புறுத்தல் காரணமா போவாரு அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் என்ன பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ராமதாஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? தாவேகா ஆப்ஷன் இருக்கு. தாவேகால போனா கௌரவம் கிடைக்கும். இவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் தலைவர். இவர் அங்க போனா இவருக்கு எதிர்பார்த்த சீட்டு கிடைக்குமா? அதுவும் மத்திய வட மாவட்டங்கள்ல இவங்க எங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து விஜயும் சீட்டு போட்டி போடுவாரு. இவர் கேட்கிற தொகுதிகளோ நம்பர்ஸோ கிடைக்குமான்னு தெரியாது. அதனால இவர் அங்க போவாரா இல்லையா டவுட். சரி, அடுத்து திமுக கதவை தட்டுவாரா? திமுகல போனா திமுக ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு, ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. அங்க இருக்கிற கட்சிகளே அதிகமான இடங்கள் கேட்கறாங்க, கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். அங்கேயே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இடங்களை பத்தியும் அதிகார பகிர்வு போன்ற விஷயங்கள் காரணமாக அங்க வந்து கமலஹாசன் பூசா வந்திருக்காரு, தமீமுன் அன்சாரி வந்திருக்காரு, தனியரசு வந்திருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓபிஎஸ் நாளைக்கு முடிஞ்சா போவாரு, தினகரனும் போவாருன்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் இருக்கு.
அப்படிலாம் பேச்சுக்கள் இருக்கும்போது ராமதாஸ் போனார்னா திமுக அவருக்கு உரிய இடங்கள் கிடைக்காது. தேவையான விஷயங்கள் கிடைக்குமே தவிர இடங்கள் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அவர் அங்க போவாரா மாட்டாரான்றது இன்னொரு கேள்வி. அதனால அவருக்கு ராமதாஸ்க்கு வந்து ஒரு போறதுக்கான இடம் இல்லாதனால கடைசியா பாஜக அதிமுக கூட்டணியில இடங்கள் அன்புமணி இருந்தாலும் பரவாயில்லன்னு அன்புமணி போட்டி போடாத இடத்துல பாமக ராமதாஸ் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள். அதே 23 சீட்டு போன வாட்டி கொடுத்த மாதிரி அதே 23 சீட்டு உங்களுக்குள்ள நீங்க பிரிச்சுக்கோங்க. ராமதாஸ் 8 இடத்துல போட்டி போடுவார், இவரு 15 இடத்துல போட்டி போடுவார். அந்த மாதிரி நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது. உங்க ஓட் பேங்க்கும் அப்படியே இருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ அதை ட்ரை பண்றாங்க. அததான் பாஜகவும் அதிமுகவும் ட்ரை பண்றாங்க. அந்த பாமக ஓட் பேங்க் பிரியக்கூடாது சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டெல்லி சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? இல்ல பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே இன்னும் பேச்சுவார்த்தை முடியல. அந்த பேச்சுவார்த்தை தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப வந்து கவர்னர்ட்ட வந்து ஊழல் புகார் கொடுத்திருக்காங்க திமுகவை பத்தி. அந்த ஊழல் புகார் மேல ஏதாவது ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு டெல்லியில போய் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அமித்ஷாவை சந்திச்சு யோசிக்கிறாங்க. அது பிராக்டிகலா பாத்தீங்கன்னா கவர்னரால வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்றதான் உண்மை. ஆனால் இந்த கவர்னர் தான் சட்டத்தை மதிக்கிறதுல எதையும் மதிக்கிறது இல்லை இல்லையா? அதுவும் மத்திய ஆளுங்கட்சி வேற இவருக்கு ஆதரவா இருக்கிறதுனால திமுகவை சங்கடப்படுத்துறதே இவங்க குறிக்கோளா இருக்கிறதுனால அவர் என்ன மாதிரியான எக்குத்தப்பான ஆக்ஷனும் எடுப்பார். எசகு பிசகான ஆக்ஷனும் எடுப்பார், குண்டக்க ஆக்ஷனும் எடுப்பார். அதை எடுத்துட்டு வந்து அது எல்லாம் கோர்ட்டுக்கு போனா பாத்துக்கலாம்னு விட்டுருவாங்க. ஆனா பேரை டேமேஜ் பண்ணலாம். திமுக பேரை டேமேஜ் பண்றதுக்கான ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு ஆராயத்துக்காக தான் அங்க போயிருக்காங்க. ரெண்டாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் 2 பேருக்கும் இன்னும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஃபைனலைஸ் ஆகல. அவங்க 50 கேட்கறாங்க, 30 தராங்க. ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து 35, 40க்குள்ள ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அது இங்கேயே வந்து அமித்ஷா வந்து சந்திக்கிறதுக்கு பார்த்தாரு, சந்திக்கலாம்னு இருந்தாங்க. ஆனா அந்த வேலுமணி அமிச்சு முதல்ல பிலிமினரியா எங்களுக்கு 30க்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டெல்லிக்கு வாங்க பேசிக்கலாம்னு அமித்ஷா சொல்லவே இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லியில் பாஜக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேச வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியிலும் ஓபிஎஸ்ஐ கட்சியிலும் நினைச்சுக்க சொல்லி பேசுறதுக்கு வலியுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த டிமாண்டுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி பிடி கொடுப்பாருங்க சார்? ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் வந்து எடப்பாடி சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துட்டாருன்னா முதல்ல ஒரு வதந்தி வந்தது. அதெல்லாம் கரெக்ட் இல்ல. ஏன்னா சமீபத்துல தினகரன் வந்து ஒரு பொதுக்குழு போட்டு தெளிவா என்ன சொல்லிட்டாரு, ஒரு பாஜகவோடய போக மாட்டார் போல் இருக்கு. கடவுள் பெயராலும் மதத்தின் பெயராலும் அரசியல் நடத்துறவங்களோட நாங்க சேர மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது தவிர துரோகிகள் ஆனாலும் எதிரிகள் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறவங்க தான் வேணும் அப்படின்றாரு. துரோகிகள் எதிரிகள்னா அவர் யாரும் சொல்றாரு? பழனிசாமி முதல்வராக இருக்கிற எந்த அணியிலையும் நாங்க போக மாட்டோம், அவரை முதல்வராக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்றத உறுதியா இருக்காரு. துரோகி ஆனாலும் பரவாயில்ல, எதிரி ஆனாலும் பரவாயில்ல, நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம்னா திமுக அவருக்கு எதிரியா தான் இருக்கு. துரோகி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. சோ எதிரியோடையும் சேரத்துக்கு தயாரா இருக்காருன்னா வந்து திமுகவோட சேரத்துக்கும் தயாரா இருக்காரு. துரோகியோட சேரத்துக்கு தயாரா இருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்து தினகரன் எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட் ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுல ஏதாவது ரிலாக்சேஷன் வந்து அது ஏதாவது சேஞ்ச் இருந்தாதான் வந்து தினகரன் அங்க போவார். அதுல சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. அவரு முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றத எடப்பாடி விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் வந்து அதிமுக கட்சிக்குள்ள தன்னை இணைக்கணும்னு நினைக்கிறார். நினைச்சு தனக்கு தனக்கு வந்து அதிகாரம் கொடுத்து அந்த மாதிரி தங்கள் ஆட்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு இவர் ரெடியா இல்ல. நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சு நீங்க தினகரன் மாதிரி வாங்கன்ற மாதிரி அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி போறதுக்கு ஓபிஎஸ் தரப்புல நிறைய பேர் ரெடியா இல்ல. ஓபிஎஸ் அதுக்கு ஒத்துண்டாருன்னா அந்த மாதிரி தனி கட்சி அவரை மட்டும் ஒரு கட்சி பேர்ல அங்க போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்தாருன்னா இப்போ அவர் கூட இருக்கிற பல பேர் விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க நோக்கம் என்னன்னா அதிமுகக்குள்ள போகணும். தினகரன் மாதிரி தனியா கட்சியில தினகரன் வந்து கட்சியை வந்து எடப்பாடி கைப்பற்றத ஒரு நோக்கமா இருக்கு. ஆனா ஓபிஎஸ்க்கு என்ன நோக்கம் இருக்குன்னா அதிமுகக்குள்ள போகணும்னு நோக்கமா இருக்கு. சமீபத்துல ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, அண்ணா பேர்ல வச்ச கட்சியை வந்து எடப்பாடி பாழ்படுத்திட்டாரு, பிரிச்சு விட்டாரு, பல பலவீனமாக்கிட்டாரு. நமக்கு இனிமே அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக தானே, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. அவங்க மைண்ட் செட் வந்து திமுக அணியில போற மாதிரி இருக்கு. ஆனால் அவரை போக விடக்கூடாதுன்னு பாஜக கடைசி வரையும் ட்ரை பண்றாங்க. எப்படியாவது அவரை கூட்டின்னு வந்துடணும்னு எடப்பாடியை கன்வின்ஸ் பண்றாங்க. எடப்பாடி அவர் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்றதுல பிடிவாதமா இருக்கார். கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவர் ஒரு கட்சியா வந்து என்டிஏல வந்து எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கார். பாஜக நடத்த சீட்டை வாங்கிடுவாங்களா சார்? 54 சீட்டு கேட்டு ஒரு மேப் கொடுத்ததா சொன்னாங்க. அந்த மாதிரி விவகாரத்துல பாஜக என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு? பாஜக வந்து கடைசியா ஒரு 35 சீட்ல செட்டில் ஆவாங்கன்னு சொல்றாங்க சார். 50, 55, 77ல இருந்து அவங்க இறங்கி விட்டாங்க. 70, 75, 60, 65, 50, 40, 45 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 சீட்டுக்கு அவங்க வந்து கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்றதான் அதிமுக தரப்புல சொல்ற விஷயம்.
சோ பாஜகவுக்கு 35 சீட் உறுதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு கீழே போனாலும் 30 வரையும் போலான்னு பாக்குறாங்க அதிமுக. அவங்க 35லயே நிக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக. சோ அல்டிமேட்டா இறுதியில 35 ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேள்வி சார். திமுகவும் இந்த தேர்தலுக்கு மும்புறமாக தயாராகிட்டு இருக்கு. இப்போ நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் அதுக்கெல்லாம் பெரிய வாக்குறுதியா வந்து ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய், மடிக்கணினி, நிறைய புது ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கிரவுண்ட் லெவல்ல அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அதற்கு ஈக்குவலா போட்டி போடுற அளவுக்கான வலிமையோட அதிமுக இருக்கு. அதான் கிரவுண்ட் லெவல்ல திமுக பண்ற வேலைக்கு அதிமுக போட்டி போடுற லெவல்லயே இல்ல. அதிமுகவுக்குன்னு ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த எஸ்ஐஆர்ல வந்து ஏடிஎம்கே ஆட்கள் யாருமே வேலை செய்யல. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. எடப்பாடி தலைமையில இருக்கிற அணி வின் பண்ணும் நம்பிக்கையே இல்ல. அதனால அவங்க யாரும் வேலை செய்யல. திமுக வந்து ரொம்ப தெளிவா எஸ்ஐஆர்ல வேலை செஞ்சிருக்காங்க. 20 குடும்பத்துக்கு ஒரு திமுக பிரமுகர் ஒர்க் பண்றாரு பூத் லெவல்ல. அவர் ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இதேதான் நிலைமை. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. அதிமுக அந்த மாதிரி வேலையே நடக்கல. சில ஏரியாக்கள் நடந்திருக்கலாம், பட் நிச்சயமா பெரும்பாலான ஏரியாக்கள்ல நடக்கலன்றதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கே வந்து நம்பிக்கை இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு அதிமுக காரங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு சீட்டுக்கு 10 கோடி ரூபாய் கேட்கிறாரா எடப்பாடி. ஒரு சீட்டுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு அவரு அந்த 10 கோடி அவங்க கிட்ட வாங்கி அவங்க கிட்டே செலவு கொடுப்பாரா அவரு அவங்க கிட்ட வாங்கி அவங்க கிட்டே செலவு கொடுக்கறதுக்கு எதுக்கு கட்சி இருக்குன்னு அவங்க கேட்கறாங்க. நாங்க 10 கோடி கொடுத்து எங்களுக்கு திருப்பி கொடுத்தா அது என்ன சார் அர்த்தம்? அது கூட ஒரு 10 கோடி சேர்த்து கொடுத்தா பரவாயில்ல. நாங்க கொடுத்த 10 கோடி எங்ககிட்டயே கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் அவர் என்ன பண்றாரு இப்போ பாஜக அதிமுக என்ன பண்றாங்க, வசதியா இருக்கிற ஆட்களை பார்த்து சீட் கொடுக்கலாம். சினிமா பைனான்சியரு, சினிமா ப்ரொடியூசரு, தொழிலதிபர்கள் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆட்களை குறி வச்சு சீட் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியால எடப்பாடி இருக்கிறதா சொல்றாங்க. எடப்பாடியை பொறுத்த மட்டும் கீழ் லெவல்ல இரட்டைலைக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு 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 கூட்டம் இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் ஜெயலலிதா காலத்துல இருந்ததோட இப்ப பாதியா குறைஞ்சு போச்சு. ஜெயலலிதா காலத்துல 46% இருந்தது. இப்போ அது 20% குறைஞ்சு போயிருக்கு. இந்த ஓட்டை அவங்க வாங்கணும். வாங்குறதுக்கு பணம் செலவழிக்கணும், ஆட்கள் வேலை செய்யணும். அது பணம் செலவழிக்கிறதுக்கோ ஆட்கள் வேலை செய்யறதுக்கோ வந்து தயங்குறாங்க. ஏன்னா வெற்றி எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியல. ஆனா டிஎம்கே அதுக்கு மாறா பணத்தையும் வந்து செலவழிக்கிறாங்க, ஆட்களையும் வேலை செய்ய வைக்கிறாங்க. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக இந்த தேர்தல் ரொம்ப சீரியஸா எடுத்துன்னு வேலை செய்யறாங்க. இண்டிவிஜுவலா பாக்குறாங்க. ஒவ்வொரு வாக்காளரா அணுகுறாங்க அவங்க ஆக்சுவலா. நீங்க சொல்ற மாதிரி மடிக்கணினி கொடுக்கறது, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, அப்புறம் உரிமை தொகையை எண்ணிக்கையை ஏத்திறது, இப்போ இந்த வருஷத்துல இருந்து ஏத்திறது போன்ற விஷயம் இதுக்கெல்லாம் எதிர்க்க பிரச்சாரம் பண்ணா கூட பணம் வாங்குறவங்க நம்ம ஓட்டு போடுவாங்க. பிரேக்பாஸ்ட் போடுறது குழந்தைங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது, பணம் வாங்கினவங்க நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா திமுக நினைக்குது. வாங்கினவங்க ஓட்டு போடுவாங்கன்னு பேசாம இருந்தாலும் தேர்தலும் போது எப்படி கவனிக்கணுமோ அப்படியும் கவனிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. சோ அதனால இந்த தேர்தலை வந்து திமுக சாதாரணமா எடுத்துக்கல. ஏன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் திமுக வந்து எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ ஊழல் போன்ற விஷயங்கள் அவ்வளவு டேமேஜ் பண்றதுக்கு அவங்க ரெடியா எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது எடப்பாடியும் வந்து அதோட சேர்ந்து இருக்காரு. அதனாலதான் நேற்று ஊழல் பட்டியல் எல்லாம் கொண்டு கொடுத்திருக்காரு. சோ அதனால வந்து என்போர்ஸ்மெண்ட், சிபிஐ எல்லாரையும் அங்க தமிழ்நாட்டுக்குள்ள களமாட விடுவாங்க. யாரு பாஜக. அவங்க எந்த அளவுக்கு திமுகவை டேமேஜ் பண்ணுவாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இதெல்லாம் எதிர்பார்த்து என்ன பண்றாரு ஸ்டாலின், நம்ம பர்சனலா வேலை செய்யணும்னு அவர் பார்ட்டியை முடுக்கி விட்டுட்டே இருக்காரு. சோ இதுவரையும் இல்லாத அளவுக்கு திமுகவினர் வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. அது எவ்வளவு தூரம் பலனளிக்கும் என்பதை பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.